அப்பா, எங்களுக்காக உயிர் தெழுந்து இன்னமும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் துதிக்கிற எங்கள் துதியிலே வாசம் செய்கிறவரே, எங்களுடைய தேவன் நீர் கல்லோ மண்ணோ அல்ல. நீர் பேசுகிறவர், நீர் இடைப்படுகிறவர், உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்புகிறவர், ஜீவன் உள்ளவர், நீர் எங்களை தொடுகிறவர். இதனாலே உங்களை ஆராதிப்பது அறியாமையினாலே நீர் எங்களை ரட்சிப்பதற்கு முன்பதாக நாங்கள் விக்கிரகங்களை தெய்வமாக நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனா உண்மை தெய்வமாகி உம்மை கண்ட பிறகு எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனாகி உம்மை அறிந்த பிறகு வேற யார் ஆண்டவரே நாங்க உயர்த்த முடியும்? வேற யார் ஆண்டவரே நாங்க துதிக்க முடியும்? வேற யாரு துதிக்க தகுதியானவர் என்று சொல்ல முடியும்? இயேசுவே, உம்மை தவிர வேற ஒருவரும் இல்லையே. ஓ ஹalleluya. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமையான கரத்திலே ஆளுகை செய்கிறதான தேவன், அவருடைய பாதத்தில் நாம் நிற்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப நாம் செய்கிறதான ஆராதனை இது அவருக்கு பிரியமான ஆராதனையா இருந்தால், அவருக்கு உகந்த வாசனையாக இருந்தால், தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அதை நான் நுகர்ந்து அதிலே நான் மகிழ்வேன். என் வாழ்க்கையில நீர் எவ்வளவோ நன்மைகள் செய்தி, அது ஒவ்வொன்றையும் நான் எண்ணி பார்த்து நன்றி சொன்ன என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு பத்தாது நன்றி சொல்வதற்கு. அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் நீர் என்னை ஜீவனோடு காத்தது நீர் செய்த நன்மைதான்ப்பா. ஒவ்வொரு நேரம் நான் பிரயாணத்தை வாகனத்துல போகும்போது வரும்போதெல்லாம் என்னை காத்து கொண்டீங்களே, என்னுடைய பாதம் இடராமல் என்னை காத்து கொண்டீரே, ஆபத்து விபத்துகளுக்கு என்னை காத்து கொண்டீரே, அது நீர் செய்த நன்மைதானே அப்பா. எனக்கு பலன் தந்தீரே, அது நீர் செய்த நன்மைதானே. நான் வேலை செய்வதற்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் தந்தீரே, அது நீர் செய்த நன்மைதானே அப்பா. எவ்வளவு நன்மைகளை நீர் எனக்காக செய்தீர். என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அதை எண்ணி நான் உம்மை துதித்திட என் நாட்கள் போதாதே. எல்லாரும் சேர்ந்து, என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் உள்ளத்தினால ஏராளம் ஏராளம், அதை எண்ணி நான் உம்மை துதித்திட என் நாட்கள் போதாதே. நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், உள்ளம் நிறைந்து துதிக்கின்றேன். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், உள்ளம் நிறைந்து துதிக்கின்றேன். உம்மை பாடி போற்றுவோம், உந்தன் நாமம் உயர்த்துவோம், உமக்கே துதிகள் செலுத்துகிறோம். உம் பாதம் தாழ்ந்து பணிகின்றோம், உம்மை பாடி போற்றுவோம். சொல்லுங்க, உம்முடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுகிறோம்ப்பா. உமக்கே துதிகள் செலுத்துகிறோம், உம் பாதம் தாழ்ந்து பணிகின்றோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து, உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து, உம்முடைய பாதத்திலே நாங்கள் முத்தம் செய்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவினுடைய பாதத்தை முத்தம் செய்ததான ஒரு பெண் விலையேற பெற்ற ஒரு சென்ட் பாட்டில் எடுத்துட்டு வந்து அதை இயேசுவினுடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய முடியினால் அதை தொடச்சு அவ முத்தம் செய்றா. அப்ப
அப்ப பக்கத்துல இருக்க சீஷர்கள் கேக்குறாங்க, இந்த விலையேற பெற்ற இந்த சென்ட் பாட்டில நல்ல காசுக்கு வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி. அப்ப ஏசப்பா கேக்குறாரு, அந்த சீஷனை பார்த்து கேக்குறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்த, உள்ள நுழைஞ்சேன், என்னுடைய கால்களை கழுவுவதற்கோ நீ எதுவுமே நீ எனக்கு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. ஆனா இந்த பெண் என்னுடைய பாதத்தை வந்த நிமிஷத்திலிருந்து ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்றார். அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் அந்த பெண்ணுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் சொல்லி நான் கொஞ்ச நேரம் நான் யோசிச்சு பார்ப்பேன். தேவனுடைய, அதாவது உலகத்தை படைச்ச வார்த்தையாகிய தேவன், மாம்சமாய் வெளிப்பட்ட அந்த தேவனை, அவருடைய பாதத்தை முத்தம் செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? சீஷர்கள் கூட இருந்தாங்க, அவங்க கூட அதை செய்யல. அவங்க எல்லாம் தேவன் செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருந்தாங்களே ஒழிய, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பாதத்தை நான் முத்தம் செய்யணும்னு அவங்களுக்கு தோணல. ஆனா இந்த பெண் ஓயாமல் அவ போகிற வரைக்கும் அந்த வீட்டில் உட்கார்ந்து ஏசப்பாவுடைய பாதங்களை முத்தம் செய்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது எவ்வளவு ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பெண் எப்படி செஞ்சிருப்பான்றதை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அந்த சீஷர்கள் மாதிரி நம்ம உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறவர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோமா? இல்ல இந்த பெண் மாதிரி ஏசப்பாவுடைய பாதத்தை ஓயாம முத்தம் செய்கிறோமா? ரெண்டு பேருமே கிறிஸ்தவங்க தான், ரெண்டு பேருமே இயேசுவை நம்புறவங்க தான். ஆனா ஒருத்தங்க மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த பெண்ணும் ஏசப்பாவுடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு கேட்டிருக்கோம், அவளை பத்தி குறை சொல்றது அவ காதுக்கு கேட்டிருக்கோம், ஆனா அவ நிறுத்தவே இல்லை. அவ ஏசப்பாவுடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். அந்த பெண் பாத்தீங்களா, நமக்கு எவ்வளவு ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறா பாருங்க. உலகத்துல இருக்கிற சாதாரண கிறிஸ்தவன்னு சொல்றவங்க மாதிரி நீ இல்லாம அவருடைய பாதத்தை மாத்திரம் முத்தம் செய்யும் பான்ற உண்மையை அந்த பெண் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறா. ஏசப்பாவும் அதை தான் விரும்பினார். ஏசப்பா அதை விரும்பினார். ஏசப்பா அந்த துதியை ஏற்றுக்கொண்டார். அந்த பெண் தன்னுடைய பாதங்களை முத்தமிடும் பொழுது அவர் தள்ளிவிடவில்லை, அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அவருடைய பாதத்தை அருகே நாம் நிற்கிறோங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் குமாரனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பெண்ணை போல அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறவர்களா நீங்க இருக்க போறீங்களா? இல்ல அந்த சீஷர்களை போல பக்கத்துல இருந்து குறை சொல்றவங்களா நீங்க இருக்க போறீங்களா? அது உங்களுடைய கையில தான் இருக்கு. சங்கீதம் 2வது அதிகாரத்திலே தாவீதுமாய் சொல்லுகிறார், தேவனுடைய கோபம் அதிகமாகாமலும் அவர் நம்மை அழித்து போடாமலும் இருக்க குமாரனை நீங்கள் முத்தம் செய்யுங்கள். எம்ப்ரேஸ் தி சன். குமாரனை நீங்கள் முத்தம் செய்யுங்கள். சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. நான் படிக்கிறேன், நீங்க கண்களை மூடி கேளுங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். தீர்க்க தரிசனமாக தாவீது குமாரனை குறித்து, இயேசுவை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, குமாரனை முத்தம் செய்யணுமா? இதுதாங்க உண்மையான கிறிஸ்துவை நம்புறவங்க செய்யறது. ஆராதனையில நம்ம செய்யற காரியம் என்ன தெரியுங்களா? அவரை நாம் கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும். இதுதாங்க ஆராதனையுடைய உச்சகட்டம். டு எம்ப்ரேஸ் ஹிம். அவரை கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும், அவரை முத்தம் செய்ய வேண்டும். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை கட்டி அணைத்துக் கொள்வது போல, ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை கட்டி அணைத்துக் கொள்வதை போல இந்த நாளிலே குமாரனை முத்தம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அப்படி செய்யாதவங்க தேவனுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் என்று சொல்லி.
குமாரனுடைய கோபம் கொல்லாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலம் தாங்க, தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இப்ப நம்முடைய அன்பை அங்கீகரிக்கிற அதே தேவன் அவருடைய வருகை என்று எப்படி தெரியுங்களா வரப்போகிறாரு? பட்சிக்கிற அக்கினியாய், நீதியுள்ள நியாயாதிபதியாய், நியாயம் செய்கிற தேவனாய் வரப்போறாருங்க. அன்னைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம் ஒரு சமூகத்துல? இன்னைக்கு அவரை நம்ம நேசிக்கிறவர்களா காணப்பட்டா அன்னைக்கு நம்ம வெட்கப்படாம தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 2:12, குமாரனை நாம் முத்தம் செய்ய வேண்டும். அதுதான் நம்ம ஆராதனையில செய்யற ஒரு முக்கியமான ஒரு காரியங்க. குமாரனை முத்தம் செய்ய வேண்டும். To kiss his feet, அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். அவரை நம்ம துதிப்போம். ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன். ஹalleluya, ஹalleluya. ஓ இயேசுவே, அவருடைய சமூகத்திலே துதியின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்யும் பொழுது அவருடைய மிகுந்த கிருபை நமக்கு இன்னும் அதிகமாய் பெருகுதுங்க. வேற என்னங்க வேணும்? இந்த கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. குமாரனை முத்தம் செய்யும் பொழுது அந்த கிருபை பெருகுகிறது. குடும்பமா வந்து நம்ம அவரை தேடி அவருடைய பாதத்துல முத்தம் செய்யும் பொழுது நம்ம குடும்பத்தின் மேல தேவ கிருபை பெருகுகிறது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அவருடைய பாதத்தில் பணிந்து கொண்டு ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்ப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்போம். உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்போம். ஓ ஹalleluya. கிருபாசனத்தண்டை ஓடி வந்தே கிருபையாயிரங்கிடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. திரும்ப சொல்லும், கிருபாசனத்தண்டை கிருபாசனத்தண்டை ஓடி வந்தே கிருபையால் நிறைத்திடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம்முடைய கிருபை. அவருடைய பாதத்திலே கிருபை பெருகுது.
பலன் எனக்கு வேண்டுமே. உம்பெறத்தால் எல்லாம் செய்திட உம்முடைய கிருபை. சத்தத்தை உயர்த்தி எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி உம்முடைய கிருபை வேண்டும். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய். இயேசுவே, நாங்கள் சேர்ந்து கேட்கிறோம் உம்முடைய கிருபைக்காய். நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். கிருபை சொல்லுங்க. சோதனைகள் தாங்க, சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோதனைகள் தாங்க என்னை போட்டு அழுத்துகிற பாவத்தின் பாரங்கள் என்னை சுற்றி சூழ்ந்து அழுத்தினாலும் சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க நேரம் தாருமே. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இயேசப்பா, உங்க கிருபை. குடும்பமா கேட்கிறோம், சபையா நாங்க ஜெபிக்கிறோம். மாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. எல்லாரும் சேர்ந்து தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நிற்கும்படி, நாம் அழிந்து போகாமல் இருக்கும்படி, அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி நமக்கு தேவைப்படுது எது தெரியுங்களா? அவருடைய கிருபை. இந்த கிருபை ஒன்று இருந்தா நமக்கு போதுங்க. இந்த கிருபை ஒன்று மாத்திரம் இருந்தா நமக்கு போதும். இந்த கிருபை ஒன்று மாத்திரம் இருந்தா நமக்கு போதும். இந்த பாடலை நம்ம பாடணும். அப்பா, சோதனைகள் தாங்க எனக்கு பலன் இல்லை, பாவத்தின் பாரங்கள் என்னை அழுத்தும் பொழுது, மாம்சத்திலே நான் தவறிவிடும் பொழுது, மாம்சத்திலே நான் தவறுகிறது மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும், அந்த சோதனையை மேற்கொண்ட எங்கள் இயேசுவை போல நாங்களும் சோதனைகளை மேற்கொண்டு உம்முடைய வார்த்தையினாலே ஜெயிக்க, ஜெபத்தினாலே நாங்கள் ஜெயிக்க, தேவன் எங்களுக்கு கொடுக்கிற இந்த கிருபையினாலே பிசாசை மேற்கொள்ள, எங்களுக்கு எதிராக இருக்கிறதான பர்வதங்களை நாங்கள் நிர்மூலமாக்க எங்களுக்கு இந்த தேவனுடைய கிருபை போதுமானதா இருக்கிறதே. ஹல்லேலூயா.
நாம் யாரும் முழங்கால் படியிடுவோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தை முழங்கால் படியிடுவோம். தேவனை நோக்கி பார்ப்போம். பா, எங்களுக்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. இந்த நாள் வரைக்கும் எங்களை காத்த உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. இந்த நாள் வரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்த இந்த கிருபை எங்களுக்கு போதும். இந்த நாள் வரை எங்களை போஷித்த அந்த கிருபை எங்களுக்கு போதும். இந்த நாள் வரைக்கும் காத்த நல்ல தேவன், நீங்க எங்களை காக்க போதுமானவராக இருக்கிறீர். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் அவர், இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் அவர், இனியும் நடத்திடுவார். சொல்லுங்க. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் அவர், இனியும் நடத்திடுவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்திற்கு போதும். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் அவர், இனியும் நடத்திடுவார். சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தவரே, என்னை தயவாய் தூக்கினீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தாழ்வில் நினைத்தவர், தாழ்வில் நினைத்தவரே, என்னை தயவாய் தூக்கினீரே. சத்துருவின் கை நின்று, சத்துருவின் கை நின்று விடுதலை தந்தவரை என்றென்றும் ஸ்தோத்தரி. எவ்வளவு நாட்கள் பிசாசின் பிடியில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை விடுவித்து, பலவீனத்திலிருந்து விடுவித்து ஜீவன் தந்தவரை ஸ்தோத்தரித்து உயர்த்துவோம். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. வார்த்தையால் தேற்றினீரே. சொல்லுங்க. என் ஆத்துமாவில் பலன் தந்தீரே. வார்த்தையால் தேற்றினீரே. எனக்கு ஜீவன் தருகிற உம்முடைய வார்த்தை கூப்பிடும் போது பதில் தந்தீரே. சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி. கூப்பிடும் போது பதில் தரும் தேவனே, உம்மையே ஆராதிப்பேன். கூப்பிடும் போது ஹல்லேலூயா, பதில் தரும் தேவனே, உம்மை மாத்திரம் உயர்த்துவேன், ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது.
ரட்சிக்கிறவர், தாங்கி ரட்சிப்பவரே, எனக்காக யாவையோ செய்து முடிப்பார் என்றென்றும் நம்பிடுவேன். ஓ, நம்முடைய நம்பிக்கை அவர் மாத்திரம். செய்து முடிக்கிறவரே, என்றென்றும் உம்மை மாத்திரம் நம்பி இருப்பேன். சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், திரும்ப சொல்லுவோம், இயேசுவின் கிருபை என்றென்றும் உள்ளது. சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓ, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ, அழிவில்லாதவரே, என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றும். திரும்ப சொல்லுவோமா, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. என்றென்றும் உள்ளது. ஒரே ஒரு முறை சொல்லுவோம், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் என்றென்றும் உள்ளது. ஓ அப்பா, உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளதே. உம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் எங்களை உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை சுமப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் நீர் சொன்ன நாள் முதலா இந்த நாள் வரைக்கும் மாறவே இல்லை. ஏனென்றால் நீர் மாறாதவராய் இருக்கிறதுனால உம்முடைய வார்த்தைகளும் மாறுவதில்லை. நீர் அழியாமை உள்ளவராய் இருப்பதனால உம்முடைய வார்த்தைகளுக்கும் அழியாமை இல்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம்முடைய வார்த்தைகள் மாறுவதில்லையே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, உம்முடைய நாமம் எவ்வளவு பெரியது. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் தேவனை நாம துதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேவனை நாம் துதிக்க போகிறோம். அநேகர் இன்னும் மௌனமாவே இருக்கிறீங்க. மௌனமா இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஆலயத்துக்கு வரலங்க. வாயை திறந்து துதிக்க வந்திருக்கிறோம். வாயை திறந்து துதிக்க வந்திருக்கிறோம். தேவனை உங்களுக்கு எப்படி துதிக்கணும்னு தோணுதோ, கடந்த நாட்கள்ல தேவன் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில செஞ்சாரோ அதெல்லாம் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. பக்கத்துல யார் இருக்கிறாங்க என்ன எதிர்பார்க்க வேணாம். நாமளும் தேவனும் மாத்திரம் தான். இது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான ஒரு தனிப்பட்ட ஒரு நேரம். தேவன் மாத்திரம் தான் நம்மளை பார்க்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் நம்மளை பார்க்கல. அவங்க பார்த்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்றது, அவங்க என்ன செய்யறாங்கன்றது நமக்கு அவசியம் இல்லைங்க. நாமும் தேவனும் மாத்திரம் தான். தேவனை மாத்திரம் பார்ப்போம். கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாமா? சொல்லுங்க, அப்பா என்னை தாங்குகிறவரே, ஓ என்னை நடத்துகிறவரே, நீதியின் வலது கரத்தினால் எங்களை ஏந்தி சுமக்கிறவரே, ஒரு தகப்பன் பிள்ளையை தோளின் மேல சுமப்பது போல எங்களை சுமக்கிறவரே, ஒரு தாய் பிள்ளைக்கு இறங்குவது போல எங்களுக்கு இறங்குகிறவரே, உமக்கு நன்றி. கடந்த நாட்களிலே எங்களை போஷித்தீர், வழி நடத்தினீர். ஓ எங்களுக்கு போதுமானவராயிருந்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓ எங்களுக்கு போதுமானவரே. சொல்லுவோம்.
சொல்லுங்க, ஏசப்பா நன்றி என்று சொல்லுங்க. ஓ இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை தேற்றுகிறவரே, ஹalleluya. ஓ இயேசுவே, சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி துதிப்போம் துதிப்போம், தேவனை உயர்த்துவோம். ஹalleluya. வாய் திறந்து துதிக்கலாமே. ஏன் நிறைய பேர் அமைதியா இருக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்துங்க. நீங்க அமைதியா இருக்கணும்னா இங்க நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது தேவன் வாசம் செய்கிற இடங்க, தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடங்க. இது நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க, தயவு செய்து சொல்றேன், நீங்க சாதாரணமா எடுக்காதீங்க. இது மகா உன்னதமான தேவன் வாசம் செய்கிற இடம். ஏதோ சும்மா நம்ம உட்கார்ந்துட்டு போலாம்லாம் தயவு செஞ்சு வராதீங்க ப்ளீஸ். தயவு செய்து வேண்டாம். தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உதாசீனப்படுத்த கூடாதுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உதாசீனப்படுத்த கூடாதுங்க. துதிங்க துதிங்க. அப்பா இயேசுவே, இந்த நாள் வரைக்கும் என்னை தாங்குனீங்களே. எனக்கு நீங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும் அளவு என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே. உங்களுடைய வார்த்தையை தான் நான் நம்புறேன், உங்களை நான் நம்புறேன். உங்க பிரசன்னம் இங்க இருக்குதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த பிரசன்னத்தினால நீங்க என் சிந்தை இருதயத்தை நிரப்புறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அந்த பிரசன்னத்தினால நீங்க என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புகிறவரே, ஹalleluya. ஓ ஹalleluya. இயேசுவே ஹalleluya. நிறைவான
உயர்த்தி சொல்லுவோம். நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே ஓ எங்களை நிறைவாக்கும் ஆவியானவரே. சொல்லுங்க, பாழானது பாழானது பயிர் நீளமாகும். இயேசுவை உயிரோடு எழச் செய்த வல்லமை, அப்போஸ்தலர்களை மேல் வீட்டறையிலே நிரப்பின வல்லமை, அக்கினிமயமான நாவுகளாய் இறங்கின வல்லமை. வெறுமையான எங்களை நிரப்புகிற தேவ ஆவியின் வல்லமை, வெறுமையான எங்கள் பாத்திரங்களை நிரப்புகிற தேவ ஆவியின் வல்லமை, பலனற்று போய் பயந்து போய் சோர்ந்து போய் ஒரே இடத்துல கூட்டமாய் கூடியிருந்ததான இயேசுவை பின்பற்றுகிற அந்த மனிதர்கள் ஆவியானவருடைய காற்று வீசின பொழுது, ஆவியானவருடைய வல்லமை அக்கினிமயமான நாவுகளாய் இறங்கின பொழுது, பலனற்றவர்களாயிருந்த அவர்களிடத்துல பலன் உண்டானது. ஒன்றுமில்லாமையில் இருந்த அவர்களிடத்துல தேவ வல்லமை வெளிப்பட்டது. அலங்கார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்ததான முடவனை உயிர் தெள வைத்தது பேதுரும் யோவானும் இல்லைங்க, அவர்களுக்குள்ள இருந்த தேவ ஆவியின் வல்லமை. தெளிவா அந்த அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, அந்த மனுஷனை பார்த்து, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, வெள்ளியோ பொன்னோ பணமோ காசோ உன்னை நடக்க வைக்கிறதுக்கு ஆகிற மருத்துவ செலவோ எதுவும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி தேவ ஆவியின் வல்லமை நானே அவனை தூக்கி எழுப்பி விட்ட பொழுது, எத்தனையோ வருடமாய் முடவனாயிருந்த அவனுடைய கால்கள் பலப்பட்டது, அவன் நடக்க ஆரம்பித்தான். எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்ப தேவனுடைய ஆவியானவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து கிரியேட் செய்கிறவர், ஒன்றுமில்லாமையிலிருந்து கிரியேட் செய்கிற தேவ ஆவியின் வல்லமை. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாளிலே என் குடும்பத்திலே அப்பா அவங்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என் குடும்பத்திலே செயல்படட்டும். ஜெபிக்கலாமா? உங்க நெஞ்சு மேல ஒரு கையை வச்சு சொல்லுங்க, அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என் சரீரத்திலே செயல்படுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என் குடும்பத்திலே செயல்படுவதாக, மரித்து போன நிலையில் இருக்கிறதான சூழ்நிலைகள் உயிரடைவதாக, முடியாது என்று சொல்லப்பட்ட காரியங்களை முடிக்கிற தேவனே, குறைவுகளாயிருக்கிற காரியங்களை நிறைவாக்குகிற தேவனே,
அந்த ஆவியின் வல்லமை எங்களை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். சொல்லுங்க. ஓ, எங்களை நிரப்புமப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ஓ, ஹல்லேலூயா. நன்றிப்பா, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நாங்க உங்களை நம்பி, உங்களை விசுவாசிச்சு நாங்க வரும்பொழுது, உங்களுடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சித்து தாகமுள்ளவர்களா நாங்க நிற்கும் போது எங்களை நீங்க நிரப்புகிறதான தேவன். உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம். நாங்கள் எங்கள் தேவனை குறித்தும் ஆவியானவர் எங்களை நிரப்புவது குறித்து நிச்சயமா நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். மற்றவர்களுக்கு எல்லாம் தெய்வம் வெளியில இருக்குது, ஆனா எங்களை படைத்த தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க எங்களை பரிசுத்த ஆலயமா மாற்றி எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்றீங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் பரிசுத்தம் அடையட்டும் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் எங்கள் குடும்பத்திலே, எங்கள் ஊழியத்திலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேறட்டும்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி, 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 நன்றி. நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் செய்யலாம். பரமண்டல இருக்கிற ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றையும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். நம்ம உட்காருவோம்.